Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin, wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wasahbihi ajma'in, amma ba'd. Kalamul Rabbul alamin, மிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருள்கின்ற இருக்கின்ற எல்லா ஹைர்களையும் பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். இனிமிக்கல்லாஹின் அடியார்களே, ஒவ்வொரு வருஷமும் இந்த கல்வி ஆண்டு நிறைவு பெறுகின்ற பொழுது என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த மே மாதம் எல்லா பரீட்சையும் முடியும் பொழுது அடுத்த கட்டமாக அடுத்த கல்வி ஆண்டு இருக்குது. பள்ளி கல்வி ஆண்டில் ஸ்கூல் அகாடமிக் இயரில் நம்ம பிள்ளைய இதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணலாமா அல்லது வேறு சில பள்ளிக்கூடத்துக்கு மாற்றலாமா, எந்த ஸ்கூலில் படிக்க வச்சா என் பிள்ளையினுடைய எதிர்காலம் படிப்பு நல்லா இருக்கும், நல்லா மார்க் எடுப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய, அதீத ஆர்வம் காட்டக்கூடிய பெற்றோர்களுக்கு மத்தியில் இந்த ரமலான் முடிஞ்ச உடனே நம்மளுடைய இஸ்லாமிய கல்வியாண்டு, அதாவது மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த தருணத்தில் அதிகமான பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டுவது கிடையாது. ஜூன் மாதம் வந்துருச்சுன்னா இப்போவே பள்ளிக்கூடங்களுக்கான விளம்பரங்கள் அதிகமாக தயாராகிடும். நிறையா பெற்றோர்கள் கடந்த ஆண்டு எப்படி இருந்தால் இதே ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, நிறையா சிந்தனை கொண்ட இஸ்லாமிய பெற்றோர்கள் அதே மாதிரி நோன்பு முடிஞ்ச உடனே மதரசா ஆரம்பமாயிருச்சு. அந்த மாதிரியான மதரசா கல்விகளுக்கு, மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் சொற்ப நபர்களே நம் சமூகத்தில் நம்ம ஹல்லாக்கல்ல இருக்கிறாங்க அப்படின்றது வருத்தத்திற்குரிய விஷயம். கிட்டத்தட்ட 2000 எடுக்கப்பட்ட சர்வே, சச்சார் கமிட்டி எடுத்த சர்வே, இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் வெறும் 3% குழந்தைகள் மட்டுமே காலை அந்த மக்தப் மதரசா அல்லது மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அறிவு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு 2000 எடுத்த சர்வேல வெறும் 3% அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு 26 வருஷம் கழிச்சு நாம அமர்ந்திருக்கின்றோம். இப்போ இன்னைக்கு சர்வே எடுத்தால் வெறும் 1-2 தாண்டி வெறும் 0.5 கூட வருவோமா அப்படின்றது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம சமுதாயத்தினுடைய சூழல் மாறி வருகின்றது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நாம கொஞ்சம் யோசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு 3 விஷயங்களை இதற்கான காரணமாக சொல்லலாம். முதல்ல, பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட அறிவு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இல்லை. இரண்டாவது, பிள்ளைகளுக்கு எப்படி தாங்கள் பள்ளி கல்வியில ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி பொது தேர்வு எழுதுகின்ற பொழுது மாவட்ட, மாநில, பள்ளி அளவிலான முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆர்வப்படக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதிரியான மார்க்க கல்வின்னு வரும் பொழுது அதுல ஆர்வம் காட்டாத பிள்ளைகளாக நம் அடுத்த கால தலைமுறையினர்கள் மாறி வருவதும் இதற்கு ஒரு காரணம். மூன்றாவதா, பள்ளி கல்லூரி படிப்புகள் மீதுண்டான மோகம் இன்னைக்கு எந்த செஞ்சுன்னு சொன்னா, அதிகமாக பள்ளி கல்விக்கு தான் முக்கியத்துவம், அது படிச்சா மட்டும்தான் உலகத்துல வாழ முடியும் என்கின்ற சூழல் உருவாகி வர்றதுனால இன்னைக்கு பெற்றோர்களும் மாணவர்களும் அந்த சூழலும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை எப்படி அமைச்சிருச்சுன்னு சொன்னா, பள்ளி மக்தப் மதரசா அல்லது மார்க்க கல்வி அப்படின்ற விஷயம் ஒன்று இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழலை இன்னைக்கு நம்ம உருவாகி வச்சிருச்சு. நம்ம மதரசாலேயே கிட்டத்தட்ட 2018-19 காலகட்டத்தில் இருந்த எண்ணிக்கை அப்படியே என்னாச்சுன்னு சொன்னா குறைந்து கொண்டே வருகின்றது. மார்க்க கல்வியில பிள்ளைகளை ஆர்வப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு வருஷமும் நம்ம மதரசாக்கள்ல புது விஷயங்களை, எங்குமே நடக்காத விஷயங்களை கொடுத்து பிள்ளைகளை பள்ளியின் பக்கம் அப்படியே இழுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல புது விஷயங்களை நடத்தினாலும் இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா, சமுதாயத்துல பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. வெளி மாநிலம் பொதுவா பேசுறதை தாண்டி நம்ம மஹல்லால நடக்கிற விஷயம் இதுதான். ஒவ்வொரு ஆண்டுகளும் கணிசமான எண்ணிக்கை பிள்ளைகள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது.
அப்ப நம்ம யோசிக்கலாம், மதரசால ஒழுங்கா சொல்லித்தரல போல, அதனால பிள்ளைகளோட எண்ணிக்கை குறையுது அப்படின்ற தவறான எண்ணம் நமக்கு ஏற்படலாம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மதரசா குழுமத்தினுடைய செயல்பாடுகளை சமூக வலைதளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை பள்ளியின் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி புது புது விஷயங்களை நம்ம பள்ளிவாசல்ல செஞ்சு கொண்டு இருந்தும் இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா, பிள்ளைகள்ல ஒரு பக்கம் பிள்ளைகள்ட்ட ஆர்வம் இல்லை, ரெண்டாவது பெற்றோர்கள் இதெல்லாம் குறித்து சிந்திப்பதே கிடையாது. இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, பெற்றோர்கள் அவங்களே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்க கல்வியை ஒரு தரம் தாழ்த்தி நினைக்கக்கூடிய பெற்றோர்களா நம்ம பெற்றோர்கள் வந்து மாறிக்கிட்டு வர்றாங்க. கொஞ்சம் பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனுடைய ஏற்பாடுகளை எடுத்து பார்க்கணும். மதரசா சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் காட்டக்கூடிய முனைப்பை எடுத்து பார்க்கணும். ஸ்கூல் பஸ் வருது அப்படின்னு சொன்னா, யாருமே ஸ்கூல் பஸ் நம்ம தான் காசு கொடுக்குறோம், நமக்காக வேண்டிதான் அந்த சேவை அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா எந்த பெற்றோர்களும் என்ன செய்யல, ஸ்கூல் பஸ் வருதுன்னு சொன்னா அந்த நேரத்துல கொண்டு போய் வரக்கூடிய அக்யூரேட் டைம்ல கொண்டு போய் ஏற்றி விடுறது கிடையாது. எப்படியுமே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன எடுத்துட்டு போகணும். பிள்ளைகள் அவங்க செய்ய வேண்டிய ஒர்க்கை தாண்டி பெற்றோர்கள் பிள்ளைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்ல பெற்றோர்கள் தாங்களும் பங்கெடுத்து அதற்கு உண்டான ஏற்பாடுகள், ஹோம் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, எல்லா விஷயங்களிலும் பெற்றோர்கள் பங்கு பெற்று அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பள்ளி கல்லூரி படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழல்ல மார்க்க கல்வி அப்படின்னு வரும் பொழுது மட்டும் பெற்றோர்கள் நாம் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை, இது வெறும் ஒரு துணை படிப்பாக தான் இதை நாம பார்க்கணும் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இன்னைக்கு பெற்றோர்களுக்கு மத்தியில உருவாகிட்டு வருது. பெற்றோர்கள் ஒரு 30 வயசுக்குள்ள என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிடணும், நல்லா என் பையனுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துடணும், நல்ல விஷயத்துல நல்ல காலேஜில் நான் உலகத்துல எது சிறந்த படிப்பா அந்த காலத்துல இருக்குதோ அதையெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளை அவனுடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான வாழ்க்கை வாழுவதற்கு தயார் செய்ய வேண்டிய விஷயங்களை பெற்றோர்கள் தயார் செய்யல. என் பிள்ளை வந்து நல்லா படிச்சிடணும், நல்ல வேலையில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாசல்னு நல்லா வாழணும். ஆனா உண்மையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஏன் பையன் எப்படி இருக்கணும் அல்லது என் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அது அவனுக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய விஷயமாக இருக்கணும். அதே மாதிரி நான் என் பிள்ளையை சரியான முறையில வளர்த்து நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற பொழுது அது எனக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய விஷயமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பெற்றோர்கள் வெறும் 1% குறைவான பெற்றோர்களை நம் சமூகத்தில் நாம இருக்கிறோம். குறைந்தபட்சம் நாம மரணித்ததற்கு பின்னால இந்த கபரஸ்தானை கடந்து செல்லுகின்ற பொழுது நமக்காக வேண்டி ஒரு சலாம் சொல்லி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் எத்தனை பெற்றோர்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றது எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும். குழந்தை வளர்ப்புனா இதுதான் குழந்தை வளர்ப்பு இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணத்திற்கு பின்னால் தொடரக்கூடிய விஷயத்துல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க. உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா அது நீங்கள் மரணத்திற்கு பின்னாலும் உங்களிடம் வந்தடையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணத்திற்கு பின்பும் இந்த விஷயத்தை கொண்டு வந்து குழந்தை வளர்ப்போடு இணைத்து அப்படிப்பட்ட பிள்ளைகளாக பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கணும். நம்ம எல்லாருமே மனசுல ஒரு கேள்வி கேட்டுக்கணும், நாம ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், வெளியூர்ல வெளிநாடுகளை சம்பாதிச்சு தொழில் வியாபாரம் எல்லாம் செஞ்சு நம்ம பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோம். அந்த பிள்ளைகள் நாம மரணித்ததற்கு பின்னால் வருடத்திற்கு ஒரு முறை வெறும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்கி சில வேளை உணவுகளை வழங்கி அதோடு நம்முடைய கடமையை நாம் வளர்த்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களா, அல்லது நம்மை பார்க்கின்ற நேரமெல்லாம் அல்லது இந்த தெரு வழியாக இந்த சாலை வழியாக கடந்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய தாய் தந்தை இந்த கபரில் அடங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி குறைந்தபட்சம் சலாம் சொல்லி நான் துவா செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடைய பிள்ளைகளாக பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க உங்க பெற்றோர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கணும்னு சொன்னா அதற்கு சரியான இடம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பள்ளிகளோ கல்லூரிகளோ அல்ல. எந்த பள்ளி கல்லூரிகளிலும் ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல பிள்ளைகளிடத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது.
ஆதாரபூர்வமாக வெளிவந்திருக்கின்ற விஷயம். பள்ளி கல்லூரிகள் அனைத்துமே பிள்ளைகளை சில பள்ளிகளும் சில கல்லூரிகளும் வெறும் மதிப்பெண் உறிஞ்சிகளாக அந்த பிள்ளைகளை வைத்து அதிக மதிப்பெண் எடுக்க வைத்து அவர்களை அந்த பள்ளி அளவில் முதலிடத்தில் கொண்டு வந்து பள்ளிகளுக்கு பெயர் பெற்றுக் கொள்ளக்கூடிய பள்ளிகளாகத்தான் அதிகமான பள்ளிகள் இன்றைய சூழலில் உருவாகி வருகின்றது. ஒழுக்கம் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கணும்னு சொன்னா ரெண்டே இடத்துல மட்டும்தான் உலகத்துல ஒழுக்கம் கிடைக்கும். ஒன்று, அந்த பிள்ளை வளர்ந்து வருகின்ற வீட்டினுடைய சூழல். இரண்டாவது, அந்த பிள்ளை கற்கக்கூடிய சிறு வயதில் கற்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு சென்று கற்கக்கூடிய அந்த மக்தப் மதரசாவில் தான் பிள்ளைகளுக்கான ஒழுக்கம் சரியான முறையில் போதிக்கப்படுகின்றது. நாம் என்ன நினைச்சிட்டோம்னு சொன்னா, ஒரு மதரசா அப்படின்னா ஏதோ ஒரு அஜத்து உட்கார்ந்து இருப்பாங்க, சும்மா போனா அலிஃப் பா தாதா சொல்லி தருவாங்க, இதை தாண்டி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கிடைச்சிட போகுது, இதெல்லாம் வச்சு உலகத்துல எப்படி தம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்லா வாழ முடியும் அப்படின்ற தவறான கண்ணோட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்ம சமூகத்துல மார்க்க கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு தரம் தாழ்ந்து இருக்கக்கூடிய விஷயமா நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கல்வி அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உலக கல்வி மார்க்க கல்வி அப்படின்ற ஒரு விஷயமே இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நம்ம ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்புலாம் படிக்கிறாங்களே, இந்த படிப்புகளினுடைய வரலாறை நாம எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். சில ஆண்டுகள் மட்டுமே இந்த பள்ளி கல்லூரி படிப்புகளுக்கான வரலாறு உண்டு. ஆனா நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்க கல்வியை நாம் வாழக்கூடிய இந்தியாவிலேயே இந்த ஸ்கூல் ஸ்டடீஸ் காலேஜ் ஸ்டடீஸினுடைய வரலாறை நாம கொஞ்சம் எடுத்து படிச்சு பார்க்கணும். அதே போன்று அதற்கு முன்னாளில் இருந்த நம்முடைய மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய வரலாறுகளை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பழமையானது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கற்கக்கூடிய மார்க்க கல்வி. நம்ம பிள்ளைங்க ஸ்கூலு காலேஜ்ல படிக்கக்கூடிய அந்த கல்லூரி படிப்புகளுடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தோம்னா ஒரு 50-60 வருஷ வரலாறு தான். டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 1206 அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் மக்தப் மதரசா அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. வெளிநாடுகளில் இருந்து வந்த மம்லூக்குகள் வர்றாங்க, வந்து அப்படியே அமர்ந்து அவங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள், கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதனுடைய அடிப்படையில அமைக்கப்பட்டதுதான் இந்த டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி காலம். இந்த வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்தப் மதரசாக்களுடைய வரலாறு எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அதை உயர்த்தி வைத்திருந்தான், அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்ட மனிதர்கள் எல்லாம் வரலாறுகளை எப்படி விழுந்தார்கள் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க நம்ம சமுதாயத்தினுடைய பின்னடைவினுடைய எத்தனையோ குறைகள் நாம் அரசியல் ரீதியாக அல்லது வேறு சில ரீதியான குறைகளை நாம் தேடிக்கொள்ளலாம். ஆனா அடிப்படையாக நம் சமுதாயத்தினுடைய பின்னடைவிற்கான காரணம் இந்த மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெற்றோர்களுக்கு ஆர்வம் இல்லாததுதான் அடிப்படை காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1206 மக்தப் மதரசா அல்லது மதரசா கல்வி என்பது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த மதரசாக்களில் கல்வி பயின்றவர்கள் தான் மிக பெரும் ஆட்சியாளர்களாக, முகலாய மன்னர்கள் எல்லோருமே மக்தப் மதரசால பயின்ற மாணவர்கள். அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பொழுது 1800களில் லார்டு மெக்காலே அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த கல்வி மூலமா, அதாவது இந்த மதரசா கல்வி மூலமா மக்களுக்கு மத்தியில மதத்தை அவர்கள் புகுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து, இந்த கல்வி படிச்சா உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காது, உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிமுகப்படுத்தியது தான் இந்த நடைமுறை உள்ள இந்த கல்வி முறை. அதுக்கு முன்னாடி உலக கல்வி மார்க்க கல்வி அப்படின்ற பிரிவே கிடையாது. மார்க்க கல்வியினுடைய அடிப்படையில் தான் விஞ்ஞானம் போதிக்கப்பட்டது. குர்ஆன் ஹதீஸ் அரபு மொழிகளில் தான் கணிதம், எல்லா விதமான அறிவுகளும் அரபு மொழியை அடிப்படையாக வைத்து குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து தான் இந்த கல்வி முறை வருவதற்கு முன்னால் மக்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதுக்கு முன்னாடி குருகுல கல்வி அப்படின்ற மாதிரி எல்லாம் நடைமுறைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, இந்த கல்வி கற்றா உங்களுக்கு சமூகத்துல வேலை கிடைக்காது, நீங்க சரியான முறையில சமுதாயத்துல நீங்க வாழ முடியாது, அதிகமாக செல்வங்களை சேர்க்கணும்னு சொன்னா இந்த கல்வி முறை உங்களுக்கு சரியான வழி அல்ல அப்படின்னு மாற்று பாதையாக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த செக்குலர் ஸ்டடீஸ். ஆரம்பத்துல எல்லா பாடங்களையும் போதிப்பதற்கு ஒரு ஆசிரியர், அப்படித்தான் இருந்துச்சு ஆரம்பத்துல இந்த கல்வி முறை வருவதற்கு முன்னால்.
எல்லா விஞ்ஞானமாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் போதிப்பதற்கு ஒரு ஆசிரியர். இன்னைக்கு நம்ம மொத்த மதரசாக்கள் இருக்கிற நடைமுறை பிரகாரம் பலவிதமான மாணவர்களுக்கு குர்ஆன், ஹதீஸ், சுன்னத்துகள் இது மாதிரியான விஷயங்களை போதிப்பதற்கு ஒரு ஆசிரியர் இருப்பது போலதான் ஆரம்பத்துல விஞ்ஞானமா எல்லா விஷயங்களையும் போதிப்பதற்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். இந்த முறையை மாற்றி அமைப்பதற்காகத்தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தனித்தனி பாட பிரிவுகளுக்கு தனித்தனி ஆசிரியர், ஆசிரியை அப்படின்ற ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்து, இப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய பிள்ளைகள் சரியான முறையில் கல்வி கற்பார்கள் அப்படின்ற நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் இந்த நவீன கல்வி முறை. அப்போதான் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த கல்வி முறை நமக்கு சரியான முறையில் இருக்காது அப்படின்னு ஆலிம்கள் புரட்சியில் இறங்கினாங்க. அப்பதான் அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு. இந்த நாடு மெக்காலை கொண்டு வந்த இந்த கல்வி முறை முழுக்க முழுக்க ஐரோப்பிய நாடுகளினுடைய அந்த சாராம்சத்தை வைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தா தெரியும், எல்லா கல்வி முறையும் ஐரோப்பிய நாடுகளுடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து புகுத்தப்படுகின்ற கல்வி. அதனாலதான் பாருங்க, உலக அதிசயங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இஸ்லாமிய மரபுப்படி இருக்கக்கூடிய அதிசயங்களை கடைசியா கொண்டு வந்துட்டு மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா அதிசயங்களையும் முதன்மைப்படுத்தி சொல்வதற்கான காரணம், எல்லா விஷயத்திலும் முஸ்லிம் சார்ந்த விஷயத்துல முழுக்க முழுக்க யூரோப்பியன் கல்ச்சர், ஐரோப்பிய கலாச்சாரத்தை புகுத்தி அவர்களை தங்களுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர்களாகவே புறந்தள்ள வைப்பதுதான் இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த கல்வி முறை. இதெல்லாம் ரமேஷ் உபாத்யாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் தவறான முறையில் சித்தரித்து சொல்லக்கூடிய அவர் சொன்ன ஒரே ஒரு உண்மை, வரலாறுகள் அவரை பற்றி எழுதுறாங்க, அவர் அதிகமான இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களை பற்றி நிறைய பொய்யுரைகளை கட்டுரைகளாக எழுதியிருக்கிறார். அவர் சொன்ன உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்தியர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த விளக்கத்தில் இருந்து அப்படின்னு அவர் சொன்ன உண்மையான விஷயங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷயம் தான் இது. அப்புறம் தான் இந்த கல்வி, மார்க்க கல்வி அப்படின்றது படித்தால் பிரயோஜனம் இல்லை, மார்க்க கல்வி கற்றவர்கள் எல்லாம் சமுதாயத்தில் ஒரு ஏளனமான பார்வையால் பார்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான். இன்னைக்கும் சில பகுதிகளில், சில சமுதாயத்தில் ஆலிம்கள், மார்க்க கல்வி கற்றவர்கள் அப்படின்னா அவர்கள் வெறும் ஒரு குறைந்த அளவில் பொருளாதாரத்துக்காக வேலை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்ற கண்ணோட்டத்தை உருவாக்கியதும் இந்த நாடு மெக்காலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுடைய கல்வி முறை தான். எந்த அளவிற்கு நம்முடைய மார்க்க கல்வியிலிருந்து, சமுதாய மார்க்க கலாச்சாரத்திலிருந்து நம்மை ஒதுக்க வேண்டும், நாமே அதை புறந்தள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த கல்வி முறை. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த கல்வி முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு துறையில நிபுணத்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு டாக்டர் இருக்காருன்னா ஒரு 5 ஆண்டு காலம் அதுக்கு மேல படிக்கக்கூடிய படிப்பு. அதே போல் ஒரு பொறியாளர், என்ஜினியர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு துறையில் நிபுணத்துவம் பெறுவதற்காக வேண்டி ஒரு 4 ஆண்டுகள், ஒரு 5 ஆண்டுகள் கல்வி திட்டம் உலகத்தில் இருக்குது. ஆனால் மனிதன் பிறந்த பொழுது சொல்லப்படுகின்ற பாங்கு, இறுதியாக தொட வைக்கப்படுகின்ற தொழுகை, பாங்கு இல்லாத தொழுகை, இதற்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு மனிதன் முஸ்லீமாக வாழ வேண்டும். அப்போ ஒரு துறையில நிபுணத்துவம் பெறணும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டம், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள்ல அவர் நிபுணத்துவம் பெறலாம். ஆனால் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வை அஞ்சி இறைவனை நினைத்து வாழ வேண்டிய முஸ்லீமாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் அந்த துறையில நிபுணத்துவம் பெறுவதற்கான அளவுகோல் என்ன? நாம வாழ்க்கையில முஸ்லீமா வாழறோம். ஒரு டாக்டர்னா அவரை படிச்சிருக்கிறார், ஒரு இன்ஜினியர், இந்த மாதிரியான படிப்புகளை வைத்திருக்கின்ற நாம், ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க இறை சிந்தனையோடு முஸ்லீம் என்ற துறையில் நிபுணத்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் எத்தனை ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையில அதற்காக வேண்டி கல்வியை கற்க வேண்டும். அந்த துறைதான் இன்று நம்முடைய பள்ளிவாசல்கள்ல, மதரசாக்களில் போதிக்கப்படுகின்ற மார்க்க கல்வி அப்படின்ற துறை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பெரியவர்கள் எல்லாம் நமக்கு சில சூறாக்கள் அல்ல, சில துவாக்கள் அல்ல, மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில விஷயங்களை நாம் இன்றும் நினைவில் வைத்திருப்போம். பல விஷயங்களை மறக்கக்கூடிய நாம் சில சூறாக்களை அல்லது சில துவாக்களை, சில ஔராதுகளை இன்னும் நாம் நினைவில் வச்சிருப்போம். அது எங்கிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும். முழுக்க முழுக்க மதரசாவை அடிப்படையாக வைத்து மதரசாவின் கல்வி கற்று ஒழுக்க முறைகளை கற்கின்ற பிள்ளைகள் மட்டுமே எதிர்காலத்தில் சிறந்த தலைமுறையினர்களாக மாறுவார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1925
நாக்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் 75 ஆண்டுகளாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த கல்வி முறையை மக்களுக்கு மத்தியில் போதிக்க வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்தை கையில் எடுத்து பயணித்ததன் விளைவாகத்தான் 2000 ஒரு பள்ளிவாசலை இடித்தார்கள். மக்களால் தெரியும் அந்த இயக்கம். அவங்க கையில் எடுத்தது இந்த அடிப்படை கல்வி முறையை, இந்த விஷயத்தை தான் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிக்க வேண்டும் என்று 75 ஆண்டு கால முயற்சியின் விளைவாக ஒரு பள்ளிவாசலை இடித்தார்கள். பல ஆயிரம் ஆண்டு கால வரலாறுகளை பெற்றிருக்கின்றன. குறைந்தபட்சம் அந்த பள்ளிவாசலை பாதுகாப்பதற்கு எந்த அளவிற்கு நம் அடிப்படை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் முயற்சி செய்கிறோம். மற்ற கலாச்சாரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை விஷயங்களை போதிப்பதற்கு நிறைய இருக்குது. சில மிஷினரிகள் அவங்க தங்களுடைய அடிப்படை கல்வியை போதிப்பதற்காக வேண்டி பல கோடிகள் செலவு செய்து பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். பல மீடியாக்கள் இருக்கின்றது, பல திரைப்படங்கள், பல நெடுந்தொடர்களை அதிகமாக சமுதாயத்தில் அவர்களுடைய கலாச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழல்ல மக்தப் மதரசா அப்படின்ற ஒரு அடிப்படை வேரை நம் சமுதாயம் எந்த அளவிற்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத நாம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கான நிலைமை என்னன்னு அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எந்த பகுதியில மதரசாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த மக்கள் பொழுதுபோக்குத்தனமாக இருக்கின்றார்களோ, அசால்ட்டா இருக்கிறாங்களோ, அந்த பகுதியில முர்த்தத் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் மாறுகின்ற விஷயம் அதிகமாக நடைபெறும். நாம எந்த அளவிற்கு இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காததன் விளைவாக நம் சமுதாயத்துல நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் நம் சமுதாயம் சந்திக்க இருக்கின்ற எதிர்கால பிரச்சனைகள் குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நாம யோசிக்கலாம், சில இடங்கள்ல பள்ளிவாசல் தாண்டி மற்ற இடங்கள்ல இந்த மாதிரியான மார்க்க கல்விகள் கற்றுக் கொடுக்கின்ற இந்த சூழல்ல பள்ளிவாசலுக்கு சென்று மார்க்க கல்வி கற்கின்ற அந்த விஷயத்தினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மன் ஹதா இலல் மஸ்ஜிதி, யார் ஒரு பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ, லியுஅல்லிம, சில விஷயங்களை கற்பதற்கு வருகின்றார், அல்லது லியுஅல்லிம, சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு ஒரு மனிதர் வருகிறார் என்று சொன்னால், அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் பகரமாக, எப்படி தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் பாவம் மன்னிக்கப்பட்டு நன்மை எழுதப்படுகின்றதோ, அதே போன்று சில விஷயங்களை மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி யார் பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் பகரமாகவும் அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை எழுதி ஒரு பாவத்தை அளிக்கிறான் அப்படின்னு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம உருவாக்கி வச்சிருக்கிறோமா அப்படின்றத நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்துதான் சஹாபாக்கள் சமூகத்தை கட்டமைச்சாங்க. மற்ற எல்லா விஷயங்களையும், அரசியலா இருக்கட்டும் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சமுதாயத்தை, சஹாபாக்கள் சமூகத்தை கட்டமைத்தது இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்துதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 விஷயங்கள் அடிப்படையாக வைத்து சஹாபாக்கள் சமூகத்தை கட்டமைத்தார்கள். முதல் விஷயம் அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய கடமைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட சில பிள்ளைகள் இஸ்லாத்தினுடைய கடமை என்னன்னா தெரியாத பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள், அதிகமான பிள்ளைகள் வளர்றாங்க. அதே போன்று சில நபியினுடைய வரலாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முன்சின நபிமார்களுடைய வரலாற்றை அடிப்படையாக வைத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சமூகத்தை கட்டமைத்தார்கள். நீங்க நம்ம பிள்ளைகள்கிட்ட ஃபாதர் ஆஃப் நேஷன் யாருன்னு கேட்டா ஈஸியா சொல்லிடுவாங்க. ஃபாதர் ஆஃப் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா யாருன்னு கேட்டா தெரியாது. ஃபாதர் ஆஃப் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா யாருன்னு கேட்டா தெரியாது. ஃபாதர் ஆஃப் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா, தேசத்தினுடைய தந்தையை எளிமையாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஃபாத்திமா நாயகியுடைய தந்தை யார், ஆயிஷா நாயகியுடைய தந்தை யார், ஹப்ஸா நாயகியுடைய தந்தை யார் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்ல தெரியாத பிள்ளைகளாக ஒரு தலைமுறையினர்கள் உருவாகி வருகின்றார்கள். இது எனக்கு மட்டும் பொறுப்பு அல்ல, இந்த விஷயத்தை இந்த ஊரில் வாழக்கூடிய எல்லா நபர்கள் மீதும் பொறுப்பு. மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம பிள்ளைகளை நாம எந்த அளவிற்கு பள்ளிவாசலில் கிடைக்கக்கூடிய அந்த பரக்கத்தான மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோம். ஒரு 9வது 10வது வந்துட்டாங்கன்னு சொன்னா இதுக்கு மேல ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க, பிள்ளையை அனுப்ப முடியாது. அல்லது பெரிய பிள்ளைகள் கொஞ்சம் பருவ வயதை அடைகின்ற பொழுது இதுக்கு மேல அவளை
வெளியே அனுப்ப முடியாது, அதனால மதரசாக்கு எங்களால் அனுப்பி வைக்க முடியாது என்று சாக்கு போக்குகளை தேடக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாக நம் சமூகத்தில் உருவாக்கி வருகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயத்துல குரான் ஓதுறது, குரான் மனனம் செய்யறது, துவாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே மாதிரி வாழ்க்கை நெறி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதை அடிப்படையாக வைத்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கட்டமைத்தார்கள். அதனால தான் சின்ன வயசுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு குதிரை பொம்மை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ரெக்கைகளுடைய குதிரை பொம்மை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறாங்க, என்ன ஆயிஷா, குதிரைக்கு எங்கேயாச்சும் ரெக்கை இருக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சின்ன குழந்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னா, யார சொல்லலாம், உங்களுக்கு தெரியாதா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த குதிரைக்கு இறக்கைகள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சிறு வயது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேள்வி கேட்டார்கள் என்பதையும் தாண்டி, அப்படிப்பட்ட சிறு வயதிலேயே அந்த குழந்தையை அப்படிப்பட்ட மார்க்க அறிவுடைய குழந்தையாக உருவாக்குவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை எப்படி கட்டமைத்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு முடிச்ச அளவுக்கு நாம வாழுகின்ற காலகட்டத்தில் எல்லா விஷயங்களையும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெற்றோர்கள் குறைந்த அளவு அடிப்படை மார்க்க கல்வியாவது நாம் பிள்ளைக்கு நாம் கொடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கபரை கடந்து செல்வார்கள். அப்ப அந்த கபருக்குள்ள அதாபினுடைய வழக்குமார்களுக்கு வந்து அந்த கபரில் இருக்கக்கூடிய நபரை வேதனை செய்து கொண்டே இருப்பார்கள். சில காலம் கழித்து அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே கபரை கடந்து செல்லுகின்ற பொழுது அப்ப ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் அந்த கபர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், நான் போகும்பொழுது கடுமையான வேதனை செய்யப்பட்ட கபர், திரும்பி வரும்போது பார்க்குற ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இந்த கபர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா, இவர் வாழுகின்ற பொழுது பெரும் பாவம் செய்யக்கூடிய பாவியாக வாழ்ந்தார். ஆனா இவருக்கும் ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, இதை விட்டுட்டு உலகத்துல விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, இவர் மௌத்தாகி கபருக்குள்ள வந்துட்டார். அதனால அவருடைய பாவத்திற்காக நான் வேதனை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இவர் விட்டு வந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மகனை கொண்டு போய் ஒரு ஆசிரியர் இடத்தில் மார்க்க கல்வி பயிலுவதற்காக வேண்டி கொண்டு விடுறாங்க. அப்போ லக்கானாகுல் முஅல்லிம், அங்க மார்க்க கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்ற விஷயத்தை என்ன செய்து துவங்கி, அதாவது எந்த விஷயம் துவங்குவதாக இருந்தாலும் நீ இதை சொல்லி துவங்குப்பா அப்படின்ற விஷயத்த அந்த மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அதனால என்ன செய்யறான்னு சொன்னா, என்ன செஞ்சாலும் பிஸ்மில்லா பிஸ்மில்லானே செய்யறான். அப்ப பூமிக்கு மேல் என்னை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய தந்தையை பூமிக்கு கீழ் வைத்து வேதனை செய்வதை நான் வெட்கப்படுகிறேன் ஈசாவை அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்ததாக இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃசீர்ல இந்த விஷயத்தை பதிவு செய்வாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களாக எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை குறைந்தபட்சம் இதை மாதிரி எதை செய்ய ஆரம்பிச்சாலும் பிஸ்மில்லா செய்ய சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்ற குழந்தைகளை, எத்தனை குழந்தைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இதுதான் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பும் நம்முடைய மரணத்திற்கு பின்பும் பயன் தரக்கூடிய விஷயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 வயசுல மிக பெரும் மாமேதை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குடும்ப கஷ்டத்தினால ஃபீஸ் கட்ட முடியாது மதரசால. அன்றைய காலகட்டத்தில் ஒரு குறைந்த அளவு கட்டணத்துல மதரசா நடக்கும். அப்ப ஃபீஸ் கட்ட முடியாதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி செல்வம் படைத்திருக்கின்ற பிள்ளைகள் மட்டுமே மார்க்கத்தை கற்றுக்கிறாங்க, என்னால ஃபீஸ் கட்ட முடியல, அதனால என்னால மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள முடியல. உடனே அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நீ அந்த ஃபீஸ் கட்டக்கூடிய பிள்ளைகளோட மறைவா போய் நின்றுட்டு மார்க்க கல்வி கற்றுக்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போறாங்க, மறைவாக நின்று மார்க்க கல்வி கற்றுக்கொள்வார்கள். சில நேரங்களில் ஆசிரியர் இல்லாத பொழுது அந்த செல்வந்தர்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்கன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பாடம் எடுப்பாங்க. இதை பார்த்து ஆசிரியருக்கு ஆச்சரியம். என்ன செய்யறாருன்னா, ஆசிரியர் சில நேரங்களில் தான் இல்லாத பொழுது இந்த பாடத்தை நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை தனக்கு பகரமாக நியமிக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பெற்ற தாய்மார்களை படிக்க வேண்டும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய ரொம்ப ஏழ்மையான குடும்பம், தந்தை மரணிச்சிருவாரு. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய தாயாருக்கு காகிதம் வாங்குவதற்கு காசு கிடையாது, பேப்பர் வாங்க காசு கிடையாது. உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாயார் என்ன செய்வாங்கன்னா, எழுதிட்டு அந்த ஓரங்கள் இருக்கக்கூடிய பிட்டை யாராச்சும் கிழிச்சு போட்டாங்க அப்படின்னா எழுதாத பக்கங்களை என்ன செய்வாங்கன்னா தெருக்களில் போய் பொறுக்கி கொண்டு வந்து தன்னுடைய மகனுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பேப்பரா கொடுப்பாங்களாம். யாராச்சும் சதக்கா கொடுத்தா எனக்கு சதக்கா காசா வேணா, நீங்க சில காகிதங்களை வாங்கி என்னுடைய மகனுக்கு மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி சில காகிதங்களை கொடுங்க.
அப்பவும் எழுதுவாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்பவும் பத்தலை அப்படிங்கிறப்போ என்ன செய்வாங்க, இறைச்சி கடைகளுக்கு சென்று வெட்டிய எலும்புகளை எடுத்து கொண்டு வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயார் அதை காய வைத்து தன்னுடைய மகனுக்கு மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்துல எழுதுவதற்காக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாயார் கொடுத்ததினால் மிக பெரும் மாமேதையாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் புகாரி, அந்த சஹீஹுல் புகாரி இமாமுடைய ஆசிரியர் யாருன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படிப்பட்ட மார்க்க கல்வியில் உச்சத்தை தொட்டார்கள் என்றால் பிள்ளைகளுடைய ஆர்வம் சமூகத்தினுடைய சூழல் என்பதையும் தாண்டி அந்த பெற்றோர்களுக்கு இருக்கின்ற ஆர்வத்தினுடைய அடிப்படையில் மட்டுமே பிள்ளைகள் மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக வளர்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக ஒரு சில விஷயங்கள் மட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. எல்லா கண்டதையெல்லாம் வணங்கக்கூடிய மக்கள், காபத்துல்லாஹ்வுக்கு உள்ளேயே பல நூற்றுக்கணக்கான சிலைகளை வணங்கி கொண்டிருந்த மக்கள், ஒரு சிறிய பிரச்சனைகளுக்காக வேண்டி பல தலைமுறைகளாக அடித்துக் கொள்ளக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி வணங்காதீங்க, ஒற்றுமையா இருங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட குர்ஆனை ஆரம்பம் செய்கின்ற ரப்புல் ஆலமீன் இறக்கிய முதல் வசனமாக இக்ர நபியே ஓதுவீராக, படிங்க. ஆனா எப்படி படிக்கணும்? பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக, மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா முதல் வசனமாக இருக்கிறான். அதற்கான காரணத்தை எழுதுவார்கள். அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல, மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல யார் அந்த கல்வியை முன்னிலைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக தான் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக ரப்புல் ஆலமீன் முதல் வசனமாக அதை இறக்கி வைத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 தேர்வுகளை கொடுத்தா. ஒண்ணு, உங்களுக்கு நான் மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களை நான் உச்சத்தில் நிற்க வைக்கிறேன். 2வது, உங்களுக்கு அரசாட்சி கொடுக்கிறேன் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 சான்ஸ் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்தது ஹதீஸ் கிதாபுகளில் அந்த ஆயத்தினுடைய தஃசீர்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மார்க்க கல்வியை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னானா, நீங்க மார்க்க கல்வியை முன்னிலைப்படுத்தியதனால், அதை உங்களுடைய தேர்வாக நீங்கள் எடுத்துக்கொண்டதனால் இந்த அரசாட்சியையும் சேர்த்து நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னதாக தஃசீர் கிதாபுகளில் எழுதுவாங்க. இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இது நாம் ஆழமாக மனதில் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். லைஸல் யதீமு பிலா அபின், யத்தீமான குழந்தைகள், அனாதைகள் என்பவர்கள் தந்தையை இழந்தவர்கள் அனாதைகள் அல்ல. இன்னமல் யத்தீமு பிலா இல்மின் வலா அதபின், யத்தீம்கள் அனாதையான குழந்தைகள் என்பவர்கள் மார்க்க கல்வி இல்லாமல் எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் வளர்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அனாதைகள் அப்படின்னு நாம் அலி ரலியல்லாஹு தஆலா. அப்ப நம்முடைய பிள்ளைகள் தந்தைகள்மார்கள் பெற்றோர்கள் இருந்தும் அனாதைகளாக வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறி வருகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் மதரசா மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்க ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தலைமுறையினர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.